இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லிடியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மாப்பிள்ள, என்ன பாக்குறீங்க? இவங்களை பார்த்தானே பதட்டமா இருக்கா? அடைச்சி வச்சவ எப்படி தப்பிச்சு வந்தான்னு யோசிக்கிறீங்களா? சிபி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. என்ன பிரபு, நடிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை பத்தின மொத்த டீடைலும் வெளியில வரப்போகுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். தமிழ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இவங்களை எதுக்கு எங்க? வர்ஷினி, நீ கண்மூடித்தனமா ஒருத்தனை நம்பலாம். அவன் தான் வேணும்னு நீ பிடிவாதமா இருக்கலாம். ஆனா எங்களாலலாம் அப்படி கண்ணை மூடிட்டு கையை பிடிச்சு கொடுக்க முடியாது. உன் வாழ்க்கை உன்னை விட எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீ நினைக்கிற மாதிரி தோ இங்க நிக்கிறாரு பிரபு, அவ்வளவு நல்லவரெல்லாம் கிடையாது. தோ இந்த பொண்ண லவ் பண்ணி ஏமாத்திருக்கான். மேடம், இந்த ராஸ்கல் என்ன லவ் பண்ணா. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தோம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிதான் சென்னைக்கு வர வச்சோம். ஆனா இப்ப என்ன தூக்கி போட்டுட்டு அவங்க வீட்டு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறான். கேட்டா உன் கூட பழகினது போர் அடிச்சிருச்சு. இப்ப வர்ஷினி ஏதோ பிடிச்சிருக்குன்னு என்னென்னமோ பேசுறா. அதெல்லாம் மீறி எனக்கு பதில் சொல்லாம வர்ஷினி கழுத்துல தாலி கட்ட கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு இவன் என்ன அடிச்சு டார்ச்சர் பண்ணி நான் வெளியே வரக்கூடாதுன்னு கிட்னாப் பண்ணிட்டான். நான் வெளியே வந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்னு என்ன சித்திரவதை பண்ணா. என்னமா பேசுற? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு சம்பந்தம் பேசுனது இன்னைக்கு இல்ல, ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. இத்தனை நாள் அவனை அடைச்சு வச்சிருந்தாங்களா? ஐயோ அங்கிள், நான் அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண முடியல. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உண்மையை சொல்ல ரெடியான. ப்ளீஸ் அங்கிள், உடனே கல்யாணத்தை நிறுத்துங்க. நான் ஏமாந்த மாதிரி உங்க பொண்ணும் ஏமாற கூடாது. உங்க பொண்ணு வாழ்க்கைய நீங்களே அழிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள்.